பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு செப்டம்பர் 17 தொடங்கி அக்டோபர் 2 மகாத்மா காந்தி மற்றும் காமராஜர் பிறந்த தினம் வரையில் இந்த 2 வாரங்களுக்கு சேவா வாரமாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் கோவளம் கடற்கரை பகுதியிலே, அதாவது நிறைய டூரிஸ்ட் வரக்கூடிய ஒரு பகுதி, ஆனா குப்பையும் குடும்பமாக இந்த இடத்த பார்க்கும் போது நமக்கு புரிகிறது எதுக்கு இந்த ஸ்வச் பாரத் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சென்னை ரொம்ப கீழே தள்ளப்பட்டு இருக்கு. அதற்கு காரணம் நிர்வாக சீர்கேடு காரணமாக இந்த பீச் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு குப்பையை அவ்வளவு மோசமா மக்கள் வரதுக்கே சிரமப்படும் விதமாக பல நோய்கள் பரவுவதற்கு ஒரு காரணமாக இந்த குப்பை இருக்கும். இந்த குப்பை அள்ளி பல மாத காலமாக இருக்கும் போல இருக்கு. அவ்வளவு மோசமான ஒரு சூழல். இங்க இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நபர்கள் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இந்த பீச் ஆனது அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வந்தாலும் கூட மிக மோசமான சூழல் இருந்து கொண்டு வந்தது. இந்த கடற்கரையை சுத்தப்படுத்தும் ஒரு பகுதியாக பாரதிய ஜனதா கட்சியின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தின் தெற்கு மாவட்டத்தின் தலைவர் திரு பிரவீன்குமார் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று கூடி எங்கள் தேசியத்தின் பொறுப்பாளர் மரியாதைக்குரிய திரு அரவிந்த் மேனன் அவர்கள் முன்னிலையிலே இந்த கடற்கரையினை பொதுமக்களோடு சேர்ந்து நிர்வாகம் செய்ய வேண்டியதை அவர்கள் செய்ய தவறவிட்ட காரணத்தினால் பொதுமக்களோடு சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் செய்து கொண்டு வருகிறார்கள். இது தொடர்ச்சியாக இன்று மட்டும் இல்லாமல் இனிமேல் மாதந்தோறும் சுத்தம் செய்து மக்களை தூய்மையாக வைத்திருக்க முயற்சி செய்வோம் என்பதை மூலமாக இந்திய திருநாட்டின் தலையெழுத்தை மாற்றி, அதாவது உலக அரங்கிலே இந்திய நாட்டை தலைநிமிர செய்வதற்காக இந்த வேலையினை நரேந்திர மோடி அவர்கள் பேரிலே நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். தொடர்ச்சியாக செய்ய போகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.